ஜீவா அவர் சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. இப்போ திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் அப்படின்ற பிஜேபி எதிர்ப்பு கட்சி தேசிய அளவில் அப்படின்ற அந்த பேரு தேவைப்படுது. அதை தாண்டி எவ்வளவு பர்க்ஸ் இருக்கு திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ்னால அப்படின்றதையும் அவர் பட்டியலிடுறாரு. இது எல்லாம் தாண்டி ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு கேட்பாதுன்னா அவ்வளவு பெரிய பாவ செயலா? அது இருக்காங்க, கூட்டணியில இருக்காங்க, 18 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க போது அந்த கட்சியினுடைய ரெப்ரசன்டேஷன் வேண்டாமா? அது கேட்க செய்வாங்கல்ல, அது என்ன அவ்வளவு பாவமா என்ன? இல்லை, பாவம் புண்ணியம்ங்கிறது கிடையாதுங்க. தேர்தலை பொறுத்தவரை எது யதார்த்தம் அப்படிங்கிறது தான். இப்போ சுவாமிநாதன் அவர்களே அழகாக சொன்னார், அதிக சீட்டு கொடுக்கும்போது அவர் அந்த பாயிண்ட்டையும் சொன்னார். அதிக சீட்டு எப்போல்லாம் கொடுக்குறீங்களோ அப்போ காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போகுது, அந்த கூட்டணிக்கு திமுகவும் படுதோல்வி அடையுது. 80ல் இப்படி தான் ஆட்சியில் பங்கு. இப்போ கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, ஏன்னா இப்போ ஒரு நல்ல பெரிய இன்கம்பன்சி அந்த மாதிரி ஒரு பெரிய இப்போ காங்கிரஸ் வளர்ந்துருக்குங்கிறீங்களா? இல்ல, திமுக கூட்டணி 1980ல் இந்த மாதிரி சரிபாதி காங்கிரஸ் கேட்கும்போது அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் காங்கிரஸ் கிட்டத்தட்ட தனிச்சு நின்று 21 விழுக்காடு 22 விழுக்காடு ஜெயிச்சிருந்தது. 77 தேர்தலில் காங்கிரஸ் தனிச்சு நின்று 22 விழுக்காடு பெற்றிருந்தது. அப்படி தனிச்சு நின்று 22 விழுக்காடு வாங்கிய காங்கிரஸ் திமுகவோட சரிபாதி போடு 2 வருஷம் 3 வருஷத்துல சரிபாதி போகும்போது என்னாச்சு? படுதோல்வி. காங்கிரஸும் தோல்வி, திமுகவும் தோல்வி. 89க்கு வாங்க, காங்கிரஸ் தனித்து நின்று 21 விழுக்காடு ஓட்டு வாங்கினாங்க, 26 சீட்டு வருமா ஜெயிச்சாங்க, 30,000 முதலமைச்சராக முன்னிறுத்தி. அப்போ அந்த தேர்தலுக்கு அப்புறம் 96 வருது, 2001, 2006ல் அப்பயும் அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் வரும்போது கூட அவங்களால கேட்க முடியல. ஸோ உங்களுக்கு வரலாற்றில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு முன்னுதாரணம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அது வேணா எடுபடாது. 2 வித கருத்தையும் சொல்லிடுறேன். அது எடுபடாதுங்கிறது ஒன்று, இன்னொன்று தமிழ்நாட்டினுடைய அந்த மாநில தனித்துவ தன்மைக்கு அது எடுபடாது. நீங்கள் எந்த மாநிலம் உங்களுக்கு இந்த அதிகாரத்தில் பங்கு கூட்டணி கொடுத்து நல்லா இருக்குன்னு பார்க்குறீங்க? அது மேற்கு வங்கத்தில் இடதுசாரிகள் அவங்க சிந்தனை உள்ள கட்சிகளுக்கு கொடுத்து நல்லா இருக்கு, அது வேற. இந்த மாதிரி ஒரு திராவிட கட்சி தேசிய கட்சியோட ஆட்சியை பகிர்ந்துக்கிட்டா கண்டிப்பாக பிரச்சனை வரும். தமிழ்நாட்டில் முல்லை பெரியார் இருக்கு, காவிரி பிரச்சனைகள் இருக்கு. இதில் அமைச்சரவையில் காங்கிரஸுக்கு இடம் கொடுத்தா முல்லை பெரியாரில் அவங்க யாருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க? பெரும்பாலும் தேசிய தலைமை கேரளாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்குது, தேசிய தலைமை கர்நாடகாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த லட்சணத்தில் இவங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுத்தா என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்க? பெரும்பாலும் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளுடைய பேர் இதே திமுக விடுதலை சிறுத்தைகள் பாருங்க வேற முடிவு எடுப்பாங்க. கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸுடைய முடிவு. ஏன் இடபிள்யூஎஸ் எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறது இடபிள்யூஎஸ் 10% இடஒதுக்கீடு. அதில் காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன, மற்ற தேசிய கட்சியின் நிலைப்பாடு என்ன? அப்போ தமிழ்நாடு தனித்துவமாக இருக்கு. இந்த தனித்துவத்துக்குள்ள இந்த தேசியத்தை நீங்கள் இறக்க வேணாம், நான் அது அந்த அடிப்படையிலையும் சொல்கிறேன். ஸோ அதனால நீங்க மற்ற எல்லா மாநிலங்களையும் விட தனித்துவமான அதிகாரத்தில் பங்கு அது ஒரு புறம் இருக்க, அவங்களுடைய மேஜர் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா அதிக தொகுதிகள் கேட்பதாக இருக்கு. அதனால விளையாடக்கூடிய விளையாட்டு தான் இது அப்படின்றாரு. அதுக்காக விளையாண்டு பார்க்குறாங்க. ஆனால் யாருக்கு வெற்றி கடைசியில் கிடைக்க போகுதுன்னு இருக்குல்ல. அதாவது நாங்கள் போட்டி போட்டு இவங்க அதிக இடம் வாங்கினா பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுவாங்க? அதிக இடங்கள் கேட்பது அப்படிங்கிறது இன்னைக்கு பிரியன் சார் சொன்ன இந்த விஜயை வச்சு தான் ஒரு பெர்செப்ஷன் இருக்குங்க ஜீவா. உங்களுக்கு தெரியாத ஒன்று இல்லை, திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தலைமை வகிப்பவர் முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையில் காங்கிரஸினுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்கு மைண்ட் ஷிஃப்ட் ஆயிருக்கு. தாவைக்கோட போயிருவாங்க, விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிறார், இவங்க சேர்ந்தா பிஜேபி எதிர்ப்புக்கு ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் செட் ஆயிருக்கு. இப்போ இதை ஹேண்டில் பண்ண வேண்டிய நிலைமையில முதலமைச்சர் அவர்கள் திமுக தலைவர் இருக்கிறார்லவா, அதை அவங்க சரி பண்றாங்களே? இப்போ போற வரைக்கும் போட்டுன்னு விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா? அவங்க அப்படித்தானே பண்ணுவாங்க. அவங்க ஒன்றும் கெஞ்சக்கூடிய நிலையில இல்லை. அதாவது இன்னைக்கு காங்கிரஸை பற்றி ஒரு பிம்பம் என்ன, காங்கிரஸை ஆதரித்து பேசுபவர்கள் கூட என்ன சொல்றாங்க, காங்கிரஸுக்கு வாக்கு விழுக்காடு நிறைய இருக்குன்னு சொல்லலை, ஓட் பெர்சன்டேஜ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலை. காங்கிரஸ் இருந்தால் மைனாரிட்டி ஓட்டு போயிடும், காங்கிரஸ் இருந்தால் தான் மைனாரிட்டி ஓட்டு வரும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அந்த தேரம் நிரூபிக்கப்படாத தேரம் தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னொன்று காங்கிரஸை பற்றி சொல்றது பாஜக எதிர்ப்பு இல்லையா இந்திய அளவில். இந்திய அளவில் பாஜக எதிர்ப்புல கொள்கை ரீதியாக சரியா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இடதுசாரிகளும் மாநில கட்சிகளும் தான். லல்லு பிரசாத் காங்கிரஸ் கிடையாது. கொள்கை அளவுன்னு வரும்போது இடதுசாரிகளும் லல்லு பிரசாத் யாதவ் போன்றவர்கள், அதுக்கப்புறம் திமுக மாதிரியான மாநில கட்சிகள் தான் சிறப்பா இருக்கே ஒழிய ஐடியாலஜிக்கலா பல இடங்களில் பாஜகவாவே மாறி தான் காங்கிரஸ் செயல்படுது. இன்னும் சொல்லப்போனா பழைய காங்கிரஸ்ங்கிறது கிட்டத்தட்ட பாஜக மாதிரி தான். இந்து மகாசபையும் சேர்ந்து காங்கிரஸ்ல இருந்துக்கலான்னு இரட்டை உறுப்பினர் கான்செப்ட் இருந்ததுல, அந்த கான்செப்ட் உள்ள காங்கிரஸ்லாம் வட இந்தியாவில் நிறைய இருக்கு. நிறைய வட இந்திய காங்கிரஸ்காரங்களுடைய மைண்ட் செட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா
அப்படியே வந்து பிஜேபி பேசுற மாதிரிலாம் இருக்கும். ஆனா எந்த இடதுசாரிகளும் அப்படி பேசல. ஒருபோதும் லல்லு பிரசாத் யாதவ் கட்சியிலிருந்து அப்படி பேச மாட்டாங்க. முலாயம் சிங் யாதவ் கட்சியிலிருந்து அது மாதிரி பேச மாட்டாங்க. நான் வந்து மாநில கட்சிகளுக்கு தான் கிரெடிட்டை கொடுப்பேன். மம்தா பானர்ஜியை ஐடியாலஜிக்கலா பாஜக எதிர்ப்பாளர்னு சொல்ல மாட்டேன். அவங்க கிட்ட வந்து கட்சி இல்ல, அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. நான் திரு பெருமாள்மணி, ஐடியாலஜிக்கலா பாத்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்புல காங்கிரஸே சரியா செயல்படலன்றாரு. இல்ல, அதை ஜீவா சொல்றது அங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல, அட்டாக்லாம் நான் பண்ணல. அது வந்து என்னன்னா, இந்த டோன் இப்படிதான் செட் ஆகும் பாருங்க. நான் நண்பர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு டெல்லியில மீட்டிங் முடிச்சிருக்காங்கல்ல, இனிமே பாருங்க மெல்ல மெல்ல ஒவ்வொருத்தரா வந்து காங்கிரஸ் எப்படி தமிழர்களுக்கு எதிரானது, காங்கிரஸ் இல்ல நான் அந்த டோன்ல பேசல. இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் சொன்னதோட உண்மையான அர்த்தம் தெரியும். இல்ல ஜீவா, இல்ல ஜீவா, நான் அப்படி சொல்லல. ஈழத்தமிழர் பிரச்சனை அந்த மாதிரிலாம் நான் பொதுவா சொல்ல. அப்படி பிரச்சனைன்னு பார்த்தா ரெண்டுக்கும் வேற இருக்கு. இப்ப நான் பேசினது பாஜக எதிர்ப்பு முகம் காங்கிரஸ் இருந்தாதான் இந்த கூட்டணி கிடைக்குங்கும் போது, பாஜக எதிர்ப்பு முகம் இடதுசாரிகளுடைய ஐடியாலஜிக்கலா இந்துத்துவத்தை எதிர்ப்பது இடதுசாரி மாநில கட்சிகள் தான்.